படை கட்டலை. ஒருவேளை இப்போ பிரபாகரனுக்கு தமிழகத்தில் தான் இராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டது, துப்பாக்கி பயிற்சி அளிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது தான் அதெல்லாம் அவர் செஞ்சு கொடுத்தாரு, அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு படை கட்டுங்க, கட்டி பாருங்களேன். படையை கட்டி நீங்கள் ஒரு நெய்தல் படையை கட்டி கச்சத்தீவை மீறுங்க, அல்லது குறைஞ்சபட்சம் மக்களுக்காகவாவது போராட்டத்தில் ஈடுபடுங்க. மக்களுக்கு பிரச்சனையே இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் 1000 பிரச்சனை இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, பசி பஞ்சம் பட்டினி இருக்குது. எல்லாருமே 3 வேளை சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்? இல்லை. சில பேர் 3 வேளை சாப்பிட்றாங்க, சில பேர் 2 வேளை சாப்பிட்றாங்க, சில பேர் 1 வேளை சாப்பிட்றாங்க, இருந்தும் சாப்பிட்றாங்க, இல்லாமலும் சாப்பிடாமல் கிடக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல் வாழ்க்கை நிலைமைகளில் மக்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அதை தீர்ப்பதற்கு எந்த யோசனை ஏதாவது சொல்கிறீங்களா? அதெல்லாம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்லேயும் லோன் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்குகிறாங்க. ஒவ்வொரு வீடுகள்லேயும் 2 லோனு 3 லோனு 5 லோனு 10 லோனுன்னு சொல்லிட்டு லோன் வாங்கி 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 கடனுக்கு மேல் கடன் ஆகி கொண்டே போகிறார்களே தவிர அதை கட்டுப்படுத்தவே முடியலை. ஏன் அப்படின்னா தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் வருவாய் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை ஈடுகட்டுவதற்கு எந்த வழிமுறைகளையும் எந்த அரசும் சொல்லலை, செய்யலை. ஒரு 1000 ரூபா காசு கொடுக்குறாங்க, இலவசமாக பஸ்ஸுக்கு பிரயாணம் பண்ணுவதற்கு பெண்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கன்னா உடனே அந்த பிரச்சனைகள் பூரா தீர்ந்துருமா? அப்படிலாம் தீராது, தீர்க்கவும் முடியாது. ஒரு கட்சியினுடைய கொள்கை தான் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட கொள்கை உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இல்லை என்பது தான் என்னுடைய பதிலுமே கூட. நீங்கள் 1000 விளக்கம் சொல்லலாம், ஆனால் உங்களுடைய கொள்கை, தமிழ் தேசிய கொள்கை என்பது முதலாளித்துவத்தை ஆதரிக்கக்கூடிய கொள்கை. உங்களுடைய பொருளாதாரமும் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்குட்பட்டு தான் வரும். அந்த முதலாளித்துவ பொருளாதாரம் என்பதன் அடிப்படையே என்ன அப்படின்னாக்கா லாபம். லாபம் என்கின்ற அடிப்படையில் தான் முதலாளித்துவ பொருளாதாரம் என்பதே உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. லாபம் இல்லை என்றால் எதையும் விட்டுட்டு போயிட்டே இருக்கும். உங்களுடைய கொள்கையும் அதை சார்ந்தது தான். நீங்கள் நிலம் சார்ந்த தொழில், வளம் சார்ந்த தொழில் அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஆனால் நிலம் சார்ந்த வளம் சார்ந்த தொழிலை நீ செய்யணும் அப்படின்னாலே எப்படி செய்வ? கம்யூனிஸ்டுகள் சொல்கிற மாதிரி உன்னால் செய்ய முடியுமா? கூட்டு பண்ணை அமைப்புன்னு சொல்கிறியே, எந்த நிலத்தில் அமைப்ப? கூட்டு பண்ணை அமைப்பேன்னு சொல்கிறீங்க, சரி ஓகே. எந்த நிலத்தில் அமைப்பீங்க? அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலங்களில் ஒன்றிணைத்து அமைப்பீங்களா, அல்லது தனியார்கள்ட்ட இருக்கக்கூடிய நிலங்களை பறிமுதல் செய்து அமைப்பீங்களா, இல்லை பண்ணையார்கள்ட்ட இருக்கக்கூடிய நிலங்களை பறிமுதல் செய்து அமைப்பீங்களா? பண்ணைகள் அமைக்கிறது எப்படி அமைப்பீங்க? இல்லை இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான காடுகளையும் வளங்களையும் அழிச்சிட்டு அந்த இடத்துல போய் பண்ணைகள் அமைப்பீங்களா? இப்படி 1000 கேள்விகள் இருக்குது. இந்த 1000 கேள்விகளில் ஒரு கேள்விக்கு கூட உங்கள்கிட்ட பதில் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, உங்கள்கிட்ட கொள்கை அறிக்கை என்பதே ஒன்று கிடையாது. உங்கள் கொள்கை என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால்? நீங்கள் வெளியில் பேசிக்கலாம், தமிழ் தேசிய கொள்கைங்களாம், வீழ்ந்து விடாத வீரம், மண்டிகிடாத மானம், இதுதான் எங்களுடைய கொள்கைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுடைய கெஜெட்டில் என்ன இருக்குது? உங்களுடைய புத்தகம்னு ஒன்று வச்சுருப்பீங்கள, கொள்கை அறிக்கை என்ற ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய போகிறோம், தமிழ்நாட்டுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், தமிழர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், யாரெல்லாம் தமிழர்கள், யாரெல்லாம் எதிரிகள் அப்படிங்கிற ஒரு வரையறையெல்லாம் போட்டு இவர்களுக்கு எதிராகத்தான் நம்ம போராட போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு திட்டமிட்டது தானே அறிக்கை. அதுதானே கொள்கை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அது கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் தெளிவாக வச்சுருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடு குறைவாக இருந்தாலும், ஆட்கள் குறைவாக இருந்தாலும், அந்த திட்டம் என்பது சிறப்பானதாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அவங்க நடைமுறையில் நிறைய சிக்கலில் மாட்டியிருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் கண்டிப்பாக உலக மாற்றம் என்பது அவர்களுடைய கைகளில் தான் இருக்குது. அந்த நேரத்துலலாம் இந்த கட்சியெல்லாம் இல்லாமல் போயிடும். மக்களே இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. மக்கள் விடுதலை என்பது மக்களால் மட்டும்தான் சாத்தியம், மக்களால் மட்டும்தான் அது முடியும். அப்போ மக்கள் விடுதலையை சாதித்து காட்டணும் அப்படின்னாக்க மக்களுடைய அரசியலை எடுத்து நாம் பேசணும். பேசுவது மட்டுமல்ல, சும்மா வெறும் வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு போகிறதில்ல,
செயல்படுத்தியும் காட்டணும், போராடியும் காட்டணும். மக்களோட மக்களாக இருந்து மக்களுடைய தேவைகள் என்னவோ அதற்காக போராடணும். போராடி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர்களுக்கு வெற்றியை தேடி தர 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 தான் மக்களுக்கு நம்ம மீது நம்பிக்கை வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க, இந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் தான் தமிழர்கள், இந்த சாதியைச் சேர்ந்தவர்களெல்லாம் தமிழர்கள் இல்லை, வேறு மாநிலத்தில் இருந்து இங்கே வந்து 20-30 ஆண்டுகள் குடியிருந்து நல்லா தமிழ் பேசி தமிழ்லேயே படித்து இருக்கக்கூடியவர்களெல்லாம் தமிழர்கள் கிடையாது, அவர்கள் வேறு மொழியை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபிக்காரன் எப்படி வந்து இந்த வர்ணாசிரம கோட்பாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு நெத்தியில் பிறந்தவன் வந்து நெத்தியில் பிறந்தவன் பாப்பான், தோளில் பிறந்தவன் வந்து சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வந்து வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன், காலுக்கு அடியில் பிறந்தவன் பஞ்சமன் இப்படின்னு சொல்லி அவன் ஒரு கோட்பாடு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அதே கோட்பாட்டை தான் நீங்கள் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை தான் உங்களுடைய கொள்கை வந்து செய்யுது. இதைத்தான் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்யுங்க, மக்களுக்காக போராடுங்க, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ தேர்தலில் பிரச்சாரத்தில் நீங்கள் பேசக்கூடிய இந்த பிரச்சனைகள் எதையுமே நீங்கள் இந்த அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு எதையும் செய்ய முடியாது. ஆனால் முடியும்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதை மட்டும் நிறுத்துங்க. மற்றபடி நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்யுங்க, கண்டிப்பாக மக்கள் உங்களை நம்புவாங்க, ஓட்டு போடுவாங்க, ஜெயிப்பீங்க. உங்களால் இயன்ற அளவு இந்த அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உங்களால் இயன்ற அளவு மக்களுக்கு உங்களால் செய்ய முடியும். அவ்வளவுதான் முடியுமே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற எந்த பிரச்சனையும், அதுலேயும் குறிப்பாக வேலையில்லா திண்டாட்டம், அனைவருக்கும் இலவச கல்வி, அனைவருக்கும் இலவச மருத்துவம், இதை எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியாது. ஏன் முடியாது என்றால், எந்த கொள்கையை பின்பற்றி நீங்கள் செல்கிறீர்களோ, எந்த அரசின் கீழ் நீங்கள் இயங்குகிறீர்களோ அந்த அரசு தான் அனைத்தையும் இயக்கும். இப்போ நீங்கள் முதலாளித்துவ அரசைத்தான் இயக்கப் போகிறீர்கள். அப்போ முதலாளிகளுடைய லாபத்தை வைத்துத்தான் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் இருக்க முடியுமே தவிர அதற்கு எதிராக மக்களுக்கான ஒரு ஆட்சி முறையை நீங்கள் நடத்த முடியாது என்பது தான் ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தினுடைய ஒரு கருத்து. அதைத்தான் நான் இங்கே எடுத்து பேசுகிறேனே தவிர இது என்னுடைய சொந்த கருத்தல்ல. அதனால் இன்னும் பல கேள்விகள் கேட்டிருக்கேன், நான் சில பதில்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த வீடியோ பெருசாக போட்டாக்க யாரும் பார்க்குறதில்ல. அதனால் கொஞ்சம் சின்னதாக ஒவ்வொரு விஷயமாக பேசலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சிறப்பாக நான் பேசியிருக்கேன் அப்படின்னாக்க நீங்கள் அதை வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.